الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين وهو ولي الصالحين فلا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்து அதிலே நோன்பையும் பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். இந்த நோன்புடைய கடமையுடன் இணைந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டிய ஒரு அமலாகிய ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சதகாவை பற்றி நாம் இந்த நேரத்திலே அறிந்திருப்பது கட்டாயமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அமல் நோன்புடன் இணைந்த ஒரு அமலாக காணப்படுகின்றது. அதாவது ரமலானுடைய மாதத்திலே நோன்பை நோற்று அதை விட்டு நாம் விடை பெறுகின்ற அந்த நேரத்திலே அந்த நோன்பிலே ஏற்பட்ட தவறுகளுக்கும் நம்மை அறியாமல் வீணாக கடந்த அந்த நேரங்களை நிவர்த்தி அதற்கு பரிகாரமாக அமையக்கூடிய வகையிலே அல்லாஹு தஆலா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அமலை நமக்கு தந்திருக்கின்றான். எந்த அளவுக்கு சொன்னால் அல்லாஹுடைய அருளை இதிலே நமக்கு பார்க்க முடிகின்றது. அல்லாஹு தஆலா நோன்பு கடமையை நமக்கு கடமையாக்கியதற்கு பின்னால் அந்த நோன்பை நோற்று அந்த நோன்புடைய நோக்கமே அல்லாஹு தஆலா நம்மிடத்திலே தக்வா வர வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த தக்வா வருவ வேண்டுமாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நோன்பை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், நாம் நோன்பு நோற்றதிலிருந்து அதை திறக்கும் வரையிலே பக்குவமாக அந்த நோன்பை அல்லாஹுக்காக நோற்று இருக்க வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், மல்லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அய்யத தஆமஹு வ ஷராபஹு. அதாவது இந்த நோன்புடைய நோக்கமே தக்வா வர வேண்டும். அதற்கு மாற்றமாக நாம் நோன்பை நோட்ட நிலையிலே பொய்யான உண்மைக்கு புறம்பான வேலைகளிலே நாம் ஈடுபடுவோமாக இருந்தால், பொய்யான விடயங்களிலே, பாவமான காரியங்களிலே, வார்த்தைகளால் ஏற்படுகின்ற பாவங்களிலே அல்லது செயல் ரீதியான உண்மைக்கு மாற்றமான செயல்களிலே நாம் ஈடுபடுவோமாக இருந்தால் அந்த நோன்பிலே அல்லாஹுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது என்ற அந்த அர்த்தத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதாவது அந்த அளவுக்கு நாம் நோன்பு பக்குவமாக நோக்கப்பட வேண்டும். அதிலே நாம் பாவங்களிலிருந்து விலகி அந்த தக்வாவை வரவழைத்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவாக வழிகாட்டியிருப்பதை பார்க்கலாம். அந்த அடிப்படையிலே அல்லாஹு தஆலா அவனுடைய அருளின் காரணமாக நாம் நோன்பை நோற்று அதற்கு பின்னால் ரமலானுடைய மாதத்தை கடக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் கூட அல்லாஹு தஆலா இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை அவகாசமாக அல்லது சந்தர்ப்பமாக நமக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றான். ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஜகாத்தினூடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், துஹுரத்தன் லிஸ்ஸாயிமி மினல் லக்வி வர்ரஃபஸி வ துஅமத்தல் லில் மசாகீன். அதாவது இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய அமலை நிறைவேற்றுவதனூடாக இது ஒரு நோன்பாளிக்கு அவர் நோன்பு நோட்ட நிலையிலே தன்னை அறியாமல் சிறிய தவறுகள் நடந்திருக்கலாம், அல்லது வீணாக நேரங்களை போக்கியிருக்கலாம், வீணான விடயங்களிலே அவனுடைய நேரத்தை கழித்திருக்கலாம். அந்த வீணான விடயங்களிலே ஈடுபட்டதற்கு
பரிகாரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்ற சொல்லப்படக்கூடிய இந்த அமலை நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். அதனூடாக அந்த பாவங்கள், சிறிய தவறுகள் நிவர்த்தி செய்யப்படுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று அந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சதகா துஹுரத், அதாவது துஅமத்தன் லில் மசாக்கீன், ஏழைகளுக்கு உணவாகவும் அமைகின்றது. இஸ்லாமிய மார்க்கம், அதாவது முஃமின்கள் கல் ஜஸதில் வாஹிதி, ஒரு உடம்பை போல என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அந்த இஸ்லாமிய மார்க்கம் அந்த பெருநாளுடைய தினத்திலே நாம் அனைவரும் சந்தோஷத்தை பரிமாறிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே யாரும் கவலைகளில் இருந்துவிடக்கூடாது, அல்லது பசி பட்டணியிலே இருந்துவிடக்கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட சதகாவை நமக்கு வழிகாட்டுவதனூடாக அனைத்து முஸ்லிம்களும் அந்த பெருநாளுடைய தினத்திலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லி கொண்டிருப்பதை பார்க்கலாம். அந்த அடிப்படையிலே ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஜகாத் இது ஒவ்வொருவருக்கும் கடமையான ஒன்றாக இருக்கின்றது. அதாவது சிறுவர், பெரியவர், ஆண்கள், பெண்கள் அனைவருக்கும், அதாவது நோன்பு கடமை அற்றவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்காகவும் இது வெளியேற்றப்பட வேண்டும். அதாவது இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய ஜகாத் கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் நோன்பு நோக்காவிட்டாலும் இஸ்லாம் அந்த சிறுவர்களிலிருந்து அனைவருக்குமாக கொடுக்கப்பட வேண்டிய ஜகாத்தாக இதை வழிகாட்டியிருப்பதை பார்க்கலாம். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு இதை விதியாக்கினார்கள். ஃபரத, அதாவது நம் மீது கடமையாக்கினார்கள் என்ற அந்த சொற்பிரயோகத்தினூடாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடியது அது நம் மீது ஃபர்லாக இருக்கின்றது, நம் மீது கடமையாக இருக்கின்றது. இது அனைவருக்கும் கடமை என்பதை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவாக அவர்களுடைய ஹதீஸிலே சொல்லுகின்ற நேரத்திலே, ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத் அல் ஃபித்ரி சாஅன் மின் தம்ரின் ஓ சாஅன் மின் ஷஈரின், அதாவது பேரீத்த பழத்திலே ஒரு சாயை ஜகாத்துல் ஃபித்ராக கொடுக்கப்பட வேண்டும், அல்லது பார்லியிலே ஒரு சா கொடுக்கப்பட வேண்டும், அல்லது தக்கரி வல் உன்சா வஸ் ஸகீரி வல் கபீர், அதாவது ஆண்களுக்கும் தான், பெண்களுக்கும் தான், சிறுவர்களுக்கும் அதே போன்று பெரியோருக்கும், வல் ஹுர்ரி வல் அபதி, அது ஹுர்ராக இருக்கக்கூடிய, அதாவது அடிமைக்கு மாற்றமாக, அதாவது சுதந்திரமாக இருக்கக்கூடிய அவர்களுக்கும் கூட, அதே போன்று அடிமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த செய்யிதாக இருக்கக்கூடிய, அவருக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த செய்யிது அந்த ஜகாத்துல் ஃபித்ரை வெளியேற்ற வேண்டும். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்லாக்கினார்கள், விதித்தார்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். வஅமர அன் துஅத்தா கப்ல குரூஜின் நாஸி லிஸ்ஸலாத்தி, மக்கள் தொழுகைக்கு வெளியேறுவதற்கு முன்னர் இது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவினார்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே இந்த ஹதீஸ்லேயே பல சட்டங்கள் சொல்லப்படுகின்றது. ஒன்று, அனைவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும், அதாவது ஆண்கள், பெண்கள் அனைவருக்குமே கொடுக்கப்பட வேண்டும். நோன்பு நோக்காமல் இருந்தாலும் கூட அவர்கள் ஏதோ உதிரின் காரணமாக, இஸ்லாம் கொடுத்த சலுகையின் காரணமாக நோன்பு நோற்றிருக்காவிட்டாலும் அவர்களுக்காகவும் அந்த ஜகாத்துல் ஃபித்ருடைய அந்த நேரத்திலே அந்த ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று இதனுடைய நேரத்தை பார்க்கின்ற நேரத்திலே அதே ஹதீஸிலே வஅமர அன் துஅத்தா கப்ல குரூஜின் நாஸி லிஸ்ஸலாத்தி, அதாவது பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னர் இது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை அந்த ஹதீஸிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த நேரத்தை பார்க்கின்ற நேரத்திலே இது எப்பொழுது வாஜிபாகும், எப்பொழுது கடமையாகும் என்று சொல்லுகின்ற நேரத்தில், அதாவது ஈதுல் ஃபித்ருக்குரிய பிறை காணப்படுகின்ற அந்த நேரத்திலே, அதாவது நோன்பை திறந்துவிட்டு அதற்குரிய அந்த பிறை காணப்படுகின்ற அந்த நேரத்திலிருந்து ஃபஜ்ர் உதயமாகி பெருநாளுடைய தொழுகை நிறைவேற்றப்படுவதற்கு, மக்கள் வெளியேறுவதற்கு முன்னர் இது நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு முன்னர் நிறைவேற்றப்பட்டால்தான் இது ஜகாத்தாக கருதப்படும். இல்லாவிட்டால் இது சதகத்தும் மின சதகாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
அதற்கு பின்னர் யாராவது கொடுப்பார்களாக இருந்தால் அது பொதுவான சதகாவாகத்தான் கணிக்கப்படுமே தவிர அது ஜகாத்துல் ஃபித்ராக கணிக்கப்பட மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று இதனுடைய சட்டங்களுடைய அந்த தொடரிலே பார்க்கின்ற நேரத்திலே இது உதாரணமாக பிறை காணப்படுவதற்கு பின்னர், அதாவது ஈதுல் ஃபித்ருடைய பிறை தென்பட்டதற்கு பின்னர் ஒரு பிள்ளை பிறக்குமாக இருந்தால் அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டுமா என்று பார்க்கின்ற நேரத்திலே அவருக்கு அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று உலமாக்கள் நமக்கு இதை வழிகாட்டி சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று யாரெல்லாம் அந்த குரூபு ஷம்ஸ், அந்த நோன்பை திறந்துவிட்டு அந்த சூரியன் மறைவதற்கு பெருநாளுடைய முன்னைய இரவிலே சூரியன் மறைவதற்கு முன்னர் ஒரு பிள்ளை பிறக்குமாக இருந்தால் அந்த பிள்ளைக்கு கூட ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நமக்கு இந்த ஹதீஸினூடாக உலமாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று இதை யார் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சிறுவர்கள் அவர்கள் சம்பாதிக்க மாட்டார்கள். அதாவது சிறியவர்கள் அதே போன்று பெண்கள் அவர்கள் பொதுவாகவே வீட்டு வேலைகளை பார்க்கக்கூடியவர்கள். அப்போ இவர்களுக்காக வேண்டி யார் கொடுக்க வேண்டும், யார் இந்த ஜக்காத்தை ஜக்காத்துக்காக செலவிட வேண்டும் என்று பார்த்தால் அந்த குடும்பத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய யாருக்கெல்லாம் பொறுப்பாக அவர்களுடைய செலவுகளுக்கு பொறுப்பாக இருக்கின்றார்களோ, பொதுவாக குடும்பத் தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய தந்தை அல்லது அடிமையுடைய விடயத்திலே அந்த செய்யதாக இருக்கக்கூடிய அந்த எஜமான், இப்படி யாரெல்லாம் பொறுப்பாக அவர்களுடைய அனைத்து செலவுகளுக்கும் பொறுப்பாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் இதை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் வேறு யாராவதனூடாக நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அந்த ஜகாத்துல் ஃபித்ர் நிறைவேற்றப்பட்டதாக கணிக்கப்படும். என்றாலும் யாருக்கு இந்த பொறுப்பு கடமையாகின்றது என்று சொன்னால் இப்படியான அவர்களுக்கு, அதாவது தலைவராக இருக்கக்கூடிய பொறுப்பாக இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் இது கடமையாக இருக்கின்றது. அதே போன்று இது எவ்வளவு கொடுக்கப்பட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதித்ததை அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்ற நேரத்திலே சாஅன் மின் ஷஈரின், அதாவது சாஅன் மின் தம்ரின், அந்த ஒரு சா அளவு கொடுக்கப்பட வேண்டும். ஒரு சா என்று சொல்லுகின்ற பொழுது நாம் சாதாரண மனிதனுடைய கையினால் 4 அள்ளுகளாக அள்ளுகின்ற நேரத்திலே அந்த 4 அள்ளுகள் சேர்த்து அது ஒரு சா ஆக கணிக்கப்படுகின்றது. எனவே நபி அவர்களுடைய காலத்திலே இவ்வாறு சாகளாக கைகளினால் அளந்து கொடுக்கப்பட்டதை போன்று நாமும் கொடுப்போமாக இருந்தால் அது மிகச் சிறந்ததாக இருக்கின்றது. ஏனென்றால் அது சுன்னாவை நாம் அப்படியே செய்தோம் என்ற அடிப்படையிலே அதிலே எந்த ஒரு கருத்து வேற்றுமையும் வருவதற்கு வாய்ப்பில்லை. என்றாலும் அந்த அளவை கணிக்கின்ற நாம் பயன்படுத்துகின்ற கிலோகிராம்களுக்கு எவ்வளவு ஈடாகின்றது என்று கணிக்கின்ற நேரத்திலே உலமாக்கள் சொல்லுகின்றார்கள் 3 கிலோ, 2.5 கிலோ அல்லது 3 கிலோ, சாதாரணமாக 3 கிலோ கொடுப்போமாக இருந்தால் அந்த சாவுடைய அளவு நிறைவேறும் என்று உலமாக்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று இந்த சாஉன் மின் தம்ரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு உமர் அவர்கள் சொல்லுகின்ற அந்த ஹதீஸிலே தம்ரையும் ஷஈரையும், அதாவது பேரித்த பழம் அடுத்ததாக பார்லி, இந்த இரண்டிலையும் கொடுப்பதை விதித்தார்கள் என்று வருகின்றது. அதே நேரத்திலே அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற அந்த ஹதீஸை பார்க்கின்ற நேரத்தில் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் வெளியேற்றக்கூடிய ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தோம். சாஅன் மின் தஆமின் என்று அதிலே தெளிவாக விளக்கமாக சொல்லப்படுகின்றது. அதாவது பொதுவாக ஒவ்வொரு ஊரிலையும் பிரதானமாக உட்கொள்ளப்படக்கூடிய உணவு இருக்கும். அந்த உணவிலிருந்து, அந்த தானியத்திலிருந்து ஒரு சா அளவு நாம் கொடுப்போமாக இருந்தால் அதுதான் ஜகாத்துல் ஃபித்ராக நிறைவேறும் என்பதை உலமாக்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே இந்த தஆம் என்பதை வைத்து இதனுடைய நாம், அதாவது பணமாக கொடுப்போமாக இருந்தால் அந்த பணமாக கொடுப்பதை விட நாம் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த அடிப்படையிலே தானியமாகவே அந்த உணவாகவே கொடுப்போமாக இருந்தால் அந்த நேரத்தில் அந்த சுன்னாவை நிறைவேற்றியதாக கணிக்கப்படும். இதற்கு மாற்றமாக அபூ ஹனீஃபா இமாம் அவர்களை தவிர அனைத்து உலமாக்களும் இந்த கருத்தை தான் சொல்லுகின்றார்கள். ஆனால் அபூ ஹனீஃபா இமாம் அவர்கள் மாத்திரம் அவர்கள் இஜ்திஹாத் என்ற அடிப்படையிலே பணமாகவும் கொடுக்கலாம், அந்த பணத்துடைய அந்த
தேவைப்பாடை கருத்தில் கொண்டு பணமாகவும் கொடுத்தால் இது நிறைவேறும் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். என்றாலும் அனைத்து பெரும்பாலான உலமாக்களும் அது தாமாக உணவாக கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். இதை தெளிவாக அபூ சயீத் அல் ஹுத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அதே நேரத்திலே நான் கொடுக்கின்ற இந்த ஜகாத்துல் ஃபித்ர் நல்ல நாம் பயன்படுத்துகின்ற சிறந்த வகையிலிருந்து கொடுப்பது மிகச்சிறந்தது. அதாவது சில வேளை சாதாரணமாக அரிசி எடுத்துக்கொண்டால் அரிசியிலே பல வகை இருக்கும். அதிலே பலவிதமான ஒவ்வொரு வகைகள் இருக்கும். அதிலே சிறந்த வர்க்கத்திலிருந்து நாம் கொடுப்போமாக இருந்தால் அது நம்முடைய ஜகாத்துல் ஃபித்ரை முழுமையான நன்மையுடன் நாம் நிறைவேற்றுவதற்கு அது வாய்ப்பாக இருக்கின்றது. இதற்கு மாற்றமாக நாம் அதிலே குறைந்த தரத்திலே கொடுப்பதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் எதை விரும்புகின்றோமோ அதைத்தான் நாம் மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸபதும், நீங்கள் சம்பாதிக்கக்கூடியதிலே உங்களிடம் இருக்கக்கூடியதிலே நல்லதிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள் என்று ஈமான் கொண்ட விசுவாசிகளை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த ஜகாத்துல் ஃபித்ருடைய இந்த விடயத்திலே நாம் கவனமாக இருந்து நம்முடைய நோன்பிலே தவறுதலாக நடந்த வீணான அந்த விடயங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய இந்த ஜகாத்துல் ஃபித்ருடைய அமலை நாம் ஒழுங்கான முறையிலே நிறைவேற்றி பரிபூர்ண அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.